ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பண்ணுகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூறும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 9வது பாடலில் பறையிருந்த வெளி முழுவதும் பரவி அப்பால் பறையின் பரமாகி அப்பரத்தில் பரம்பரமாய் விளங்கி திரைகடந்த திருவடியில் ஆனந்த அதீத திருநடம் செய்யாது செய்யும் திருவடிகள் என்றே புரை கடந்ததோர் புகழ்கின்றோர் கேட்கின்றோம் என்றால் புண்ணியர் என் தனித்தலைவர் புனித நடராஜர் வரை கடந்த திருத்தோள் மேல் திருநீற்றார் அவர்தம் வாய்மை சொல்ல வல்லேனோ அல்லேன் கான் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். பறை இருந்த வெளி சுதநெல் வெளியை துரிசரு பரவெளி அத்திடை வகுத்த அருட்பெருஞ்சுதி என அகவலியில் பதிவு செய்கின்றார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர என்பார் திருவள்ளுவர். இகம் என்பது இவ்வுலகம், பரம் என்பது மேலுலகம். இவ்வுலக பொருளியாவும் நிலையில்லாது. நிலையில்லாத பொய்ப்பொருளை கொண்டு நிலையான மெய்ப்பொருளை அடைய இப்பொழுது நமக்கு வழங்கப்பட்ட இல்வாழ்க்கை என்பது ஒரு அறம்தான். இல் ப்ளஸ் அறம். இங்கு அன்பு பண்பாகி அரண் பயனாக வாழ்ந்து நம் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை அற்றார் அழிவு தீர்க்க மெய்ப்பொருளாக மாறி பறையிருந்த வெளி முழுவதும் எண்ணம் பூர்த்தியாகணும் என்றால் அந்த எண்ண அலை உடல் முழுவதும் பரவி ஆட்கொள்ளும். நமக்கு எந்த தேவையும் இல்லை என்று பற்றட்டான் பற்றை உறுதியாக பற்றி அகத்தே புறத்தை ஜீவகாரண்யம் செய்ய செய்ய இந்த பறை எனும் காட்டினேக்கமாகிய மனம் தூய்மை பெறும். மனம் தூய்மையானால் பறையிருந்த வெளி முழுவதும் பரவி அப்பால் பறையின் பரமாகி. பறை காற்றின் இயக்கம் மனம், பரம் ஒளி இயக்கம் அறிவு. பரவெளி அதனை பரம்பர வெளியில் அரசுர அமைத்த அருட்பெருஞ்சுதி என்கிறார் அகவலில். மனம் என்று யான் எனது செருக்கு அறுபட எல்லாம் அவன் செயல் என செயல்பட இந்த ஜீவகாருண்ய ஆற்றல் ஆன்மறிவை தூண்டி தான் என உணரும் அறிவே தகுமறிவென செயல்பட அப்பரத்தில் பரம்பரமாய் விளங்கி பரம்பர வெளியை பராபர வெளியுடன் அறந்தர அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார். பரம் மேலான அனுபவம். பரம் நம் சிற்றபையின் கண்ணே வெளிப்படும். ஜீவதேவால் உயிருணர்வு பெற்று அருளுணர்வு கூட அருளறிவு கிட்டும். அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை. அருளரும் முயல்க வென்று அருளிய சிவமே என்கின்றார். திரைகடந்த வெளியில் கரும்பெரும் திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, புன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை, இத்தனை திரைகள் எனப்படும். அதாவது காமம், கோபம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், கொலை இவை யாவும் நீங்கிய தூய வெளி தூய அறிவினில் ஆனந்த அதீத திருநடம் செய்யாது செய்யும் திருவடிகள் என்றே. இப்போ இயற்கை உண்மையாய் உள்ள கடவுளை நாம் இயற்கை இன்பம் பெற இயற்கை விளக்கமாகிய ஜீவகாருண்யம் செய்தால் நாம் செய்த பரோபகாரச்சலால் நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்மொழியுடன் கூட்ட உலகறிவு கடந்த அருளறிவு பெற்று அறிவினில் ஓர் அறிவாய் உள்ளபோது ஆனந்தத்துக்கு அப்பாற்பட்ட திருநடம் செய்யாது செய்யும் அருள் ஒளியின் முதல் நிலை என்றே புரை கடந்ததோர் புகழ்கின்றோர் கேட்கின்றோம்.
உடலை பற்றிய துன்பம் 7, உயிரை பற்றிய துன்பம் 7, ஆன்மாவை பற்றிய துன்பம் 5. மேற்படி குற்றம் யாவும் நீங்கியவர் தன்னுள் தசநாதம் கேட்கின்றார். நாதமாம் பிரம்மம் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்து அருட்பெருஞ்சுதி என்கின்றார். நாதம் காற்றின் ஏக்கம், பிரம்மம் ஒளி ஏக்கம். சிவகாருண்ய அருளால் பூரணமாகணும் புண்ணியரின் தனித்தலைவர் புனித நடராஜர். ஏகாநேகா என்று ஏத்திடும் மறைக்கு எட்டாத நிலையே நான் எட்டிய புன் மலையே என்பார். அதுபோல் மனத்தால் வென்ற நடராஜர் பூர்வ ஞான சிதம்பரம். இங்கு அறிவால் வென்றவர் தனி நடராஜர் உத்தரஞான சிதம்பரம். இவர் எல்லா உயிரும் இன்பமடைவதற் பொருட்டு இகத்தும் பரத்தும் நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை கடவுள். அவர்தான் புண்ணியர் என் தனித்தலைவர் புனித நடராஜர். ஆன்மா இப்பொழுது புனிதமடைந்து கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி கூடிய நிலையை வழங்கியுள்ளார். அந்நிலையை முதலில் அடைந்தவர் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் ஆவார். வரை கடந்த திருத்தோள் மேல் திருநீற்றால் அவர்தம் வாய்மை சொல்ல வல்லேனோ காண்தோழி. வரைவு கடந்த அளவு கடந்த மலை போல் கடல் போல் வலிமை மிகுந்த தனிப்பெரும் கருணை உடையவர் தன்னுடைய தயவு பேராற்றல் எனும் அருட்ஜோதியின் இயற்கை உண்மையை அவரவர் ஜீவகாருண்யம் செய்து அவரவர் பெறும் இயற்கை அக அனுபவம் என்கின்றார் நம் பெருமான். ராமலிங்காவயம். திருச்சிற்றம்பலம்.